ஹலோ வியர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபர்ஸ்ட் லுக் அட் மொபைல். இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே தம்ப்நெயில பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். சானிடைசர்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த டபுள் மியூட்டன் கொரோனா வந்தனாலேயோ இன்னமும் டாக்டர்ஸ் எல்லாமே 2 மாஸ்க் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது 1 போடணுமா 2 போடணுமான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் நம்ம நேரம் கிடையாது. டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே டபுள் மாஸ்க் போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சானிடைசர்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோ கண்டென்ட் கூட போவோம். Let's go to today's video. அண்ட் வீடியோக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம். ஒன்று என்னடா சப்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலுக்கு இருந்த ஒரே ஒரு மைக்கும் நம்ம பிரதர் ஸ்ரீநாத் கிட்ட சிக்கிச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வர முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் R7 பற்றி தான். அதுவும் யமஹாகிட்ட கேட்டே ஆகணும், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி R7 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R6 பற்றி நான் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். R6 பார்த்தீங்கன்னா யமஹா இந்தியாவில் ஓவரால் வேர்ல்டில் எப்போ ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 லான்ச் பண்ணுறாங்க. லான்ச் பண்ண புதுசுலேயே அவங்க கிளைம் பண்ணது எல்லாமே 120 ஹார்ஸ் பவர் இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின், டபுள் ஓவர் கேம் ஷாஃப்ட், ஆப்வியஸ்லி அது 4 வால் பர் சிலிண்டர் தான். இதெல்லாம் தாண்டிட்டு எங்கள் 260 km/h போகும் அப்படின்னு ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு மிட்வெயிட் ஸ்போர்ட்ஸ் பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணப்போ ஒரு ஹாட்லைன் யமஹா சொல்லியிருந்தாங்க, இது ஒரு ட்ராக் ஸ்பெக் பைக் தான், இதனால் உங்களை ரோட் லீகல் பைக்காக உங்களால் யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் த மேசிவ் பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு 600cc இருந்த காம்படிட்டரில் இருந்த ஒரு ஹாட் செல்லிங் பைக்ஸ் நீங்கள் எல்லாமே எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னென்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சாவோட ZX 6R ஆகட்டும், ஹோண்டா CBR 600 F3 ஆகட்டும், அண்ட் சுஜுக்கி GSX R 600 இந்த எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பவர் அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 இருந்துட்டு 95 ஹார்ஸ் பவருக்குள்ளே தான் மேசிவான ஒரு பவர் அவுட்புட் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு ஒரு 100 ஹார்ஸ் பவர் கிளப்பில் போய் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா யமஹா R6. இதனாலேயே இந்த ட்ராக் ஓரியன்ட் ரைடர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வண்டி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அவங்களோட ஃபஸ்ட் சாய்ஸ் எல்லாமே யமஹா R6 மாற ஆரம்பிச்சிது. அப்படி இருக்க டைமில் யமஹா ஒரு R6 தாண்டி ஒரு வண்டி லான்ச் பண்ணுறப்ப அதை அப்கிரேட் பண்ணி லான்ச் பண்ணாமல் இந்த ஒரு R6 இந்த ட்ராக் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கோட கனவையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி R7 லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R6 ஸ்பெக்குனால. பிகாஸ் அந்த வண்டியோட பவர் அவுட்புட் அப்படி R6 பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 120 ஹார்ஸ் பவர். இவ்வளோவான ஒரு மேசிவ் பவர் வச்சுக்கிட்டு இந்த வண்டியில் அசால்ட்டாக ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த வண்டி வாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கு. லேட்டராக 99க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யமஹா இந்த மாதிரி ஒரு ஃபேன் பேஸ் உருவானனால தானாக இந்த கூட்டத்தினால யமஹா என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. 2001 ஒரு அப்டேட்டு, 3, 6, 8 இந்த மாதிரி கண்டினியூஸாக அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் டைமில் யமஹா மோட்டோ ஜிபியில் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஈவன் அந்த டைமில் வேலண்டினோ ராசியும் குட் ஷேப்பில் இருந்தாங்க. அண்ட் ஈவன் ஜோகில் அலன்சோவும் அந்த டைமில் தான் ஒரு ராசிக்கே ஒரு டஃப் கொடுக்குற ஒரு கண்டென்டாக இருந்தார். இந்த மாதிரி இருக்கிற டைமில் யமஹா ஒரு கண்டினியூஸாக மேனுஃபேக்சர் டைட்டில் அடிச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் ராசியும் ஹேட்ரிக் டைட்டில், அதுக்கப்புறம் ஒரு கப்புள் ஆஃப் டைட்டில் தொடர்ந்து அடித்தார். இந்த மாதிரி இருந்த அப்டேட்ஸ் எல்லாமே R6க்கு யமஹா கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் என்னவோ யமஹாவோட R6 ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரொம்ப நாளுக்கு முடிசூடாக மன்னனாகவே அந்த செக்மெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த அப்டேட்ஸ் எல்லாத்துலேயும் கூட இவ்வளோ மேஜரான அப்டேட்ஸ் 2001, 3, 5, 6, 8 இந்த மாதிரி டைமில் கூட பவர் அவுட்புட்டோட ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1999 நான் சொன்ன மாதிரி 120, அண்ட் 2001 106, 2003 115, 2005 118, 2007 ஒரு ஜம்பே அடிச்சிருக்காங்க 125 ஹார்ஸ் பவர், 2009 2 ஹார்ஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 127 ஹார்ஸ் பவர், 2010 122 ஹார்ஸ் பவர். ஃபைனலாக ஒரு பெரிய பிரேக்காக எடுத்துக்கிட்டு யமஹா ஒரு R6 வெயிட்டாக மறுபடியும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2017 லான்ச் பண்ணியிருக்காங்க. வித் பவர் அவுட்புட் ஆஃப் 116 ஹார்ஸ் பவரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. R6 ஃபஸ்ட் டைமாக லான்ச் பண்ணவே அதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs வரைக்கும் வந்துருச்சு. அந்த 7 lakhs இருந்த ப்ரைஸும் சரி, கரண்ட் ட்ரெண்டிங்கில் ரீசெண்டாக லான்ச் ஆன R6 ப்ரைஸும் சரி எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அப்போ 7 lakhs, இப்போ லான்ச் ஆனது 17 lakhs. இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டில் யமஹா லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியும் வாங்கிட்டு நிறைய பேர் எனக்கு வேணும் அந்த வண்டி, அதை நான் எடுத்து ஓட்டுவேன் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வண்டி வாங்கியிருக்காங்க. ஈவன் 150% டேக்ஸ் எல்லாம் கட்டி அந்த வண்டி உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் உங்களால் அந்த வண்டியை ரோட் லீகல் பைக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது, ட்ராக்கில் மட்டும்தான் ஓட்டணும்.
நீங்கள் அப்படியே ஓட்டினாலும் இன்சூரன்ஸ்லாம் உங்களால் ரெனியூவல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களோட Yamaha R6 ஓனர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க நெட்டில். பிகாஸ் நெட்டில் இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் கிடையாது. ரோட் லீகல் பைக்கில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் பேப்பர்ஸ்லாம் கூட இது வந்து ஒரு ட்ராக் பைக் அப்படின்னு தான் மென்ஷன் ஆகி வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2017 அவங்க அப்டேட் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறமா வந்து இப்போ வரும் அப்போ வரும் பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வண்டி வந்துடும் R6 வந்துடும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தவங்களுக்கு Yamaha வந்து ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. 2021 நாங்கள் புதுசாக ஒரு வண்டி இறக்குறோம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்தோட ஆசையும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி R7 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் R6 தாண்டி தானே R7 லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் வச்சுருக்காங்க ஒரு ட்விஸ்ட்டு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா R6 வந்து ஒரு 600cc 4 சிலிண்டர் இன்ஜின், இது வந்துட்டு 100cc 2 சிலிண்டர் இன்ஜின். இது வந்து நம்ம ஒரு சிண்ட்ரா ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின் எங்கே, 2 சிலிண்டர் இன்ஜின் நீ எங்கே, 120 ஹார்ஸ் எங்கே, 73 ஹார்ஸ் வச்சுருக்கு நீ எங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயம் வந்து இருக்குது. என்னப்பா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டாக சில விஷயங்களை வந்து பார்க்க போனால் இந்த வண்டி தான் லான்ச் பண்ணிட்டாங்களே. சரி, காம்படிட்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் எல்லாம் வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன வண்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Honda CBR 650 அதோட பவர் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 87 PS. பட் இது வந்துட்டு ஒரு இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜின். என்னடா சும்மா இன்லைன் 4 சிலிண்டர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த சிலிண்டர்ஸோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் கர்வ் வந்துட்டு ரொம்ப வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் எக்ஸாஸ்ட் நோட், ஸ்போர்ட்ஸ் பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டும் இந்த சிலிண்டர்ஸோட கவுண்ட் பேஸ் பண்ணியிருக்கும். சிலிண்டர்ஸ் ஜாஸ்தியாக ரொம்பவே எக்ஸாஸ்ட் வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு சவுண்டை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் தாண்டி ட்வின் சிலிண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டில் ட்வின் சிலிண்டர் வண்டியே கிடையாது 600 கேட்டிங்கன்னா இருக்குது. அதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு வண்டி இருக்குது. Aprilia RS 660 அதோட பவர் அவுட்புட் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 100 PS பவர் அவுட்புட் at 10,500 RPM, 67 Nm ஆஃப் டார்க் at 8,500 RPM. இது வந்து ட்வின் சிலிண்டர் இருந்தால் ஒத்துக்கிறேன். அண்ட் நிஞ்சாவோட பவர் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 650 68 PS at 8,000 RPM, 64 Nm ஆஃப் டார்க் at 6,000 RPM. சிபிஆரோட மறந்துட்டேங்க, சாரி. அண்ட் சிபிஆரோட பவர் அவுட்புட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 87 PS at 12,000 RPM. இதுதான் மறந்துட்டேன். அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 57.5 Nm ஆஃப் டார்க் at 8,500 RPM. இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜின். இப்போ நம்ம புதுசாக ரீசெண்டாக வந்து R7க்கு வரும். R7ஓட பவர் அவுட்புட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 73.4 PS at 8,750 RPM. அண்ட் டார்க் வேணால் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு. 67 Nm ஆஃப் டார்க் at 6,500 RPM. இது வந்து ஒரு 2 சிலிண்டர் இன்ஜின் தான். இப்போதைக்கு இந்த கம்பேரிஷனில் வந்துட்டு ரொம்ப டஃப் கொடுக்குற ஒரு வண்டி அப்படின்னு வந்து எதை சொல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா Aprilia RS 660 கண்டிப்பாக வந்து சொல்லலாம். 100 PS பவர் இருக்குது. 100 PSனாலே வந்து சொல்லப்பே வந்து ஒரு கெத்தாக இருக்கும். அந்த வண்டி ஓட்டுறக்கும் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த வண்டியும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் R7 புது விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புதுசாக வந்திருக்க ஒரு வண்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி இருக்க MT-07 அப்படிங்கிற ஒரு வண்டிகள் இருக்க ஒரு இன்ஜினை தான் தூக்கி இதில் சொருகி விட்டுட்டு சைட்லலாம் ஃபேரிங்கை மாட்டி ஒரு மறு வச்சு விட்டு போடா இந்த இடம் வச்சுக்கிட்டா ஒரு ட்வின் சிலிண்டர் ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு சொல்லி Yamaha வந்து லான்ச் பண்ணி விட்டுருக்காங்க. இன்ஜின் வயசில் எந்த மேட்சான சேஞ்சஸும் கிடையாது. பட் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்க பிஸ்டன்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஜ்டு அலுமினியம் பிஸ்டன்ஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹை ரேவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணும். அண்ட் ஹை ஸ்பீடுக்கும் இது டெஃபினட்டாக வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து Yamaha கிளைம் பண்ணுறாங்க. நியூ ECU, ரிவைஸ்டு ஏர் இன்டேக் அண்ட் எக்ஸாஸ்ட் மேனிஃபோல்ட்ஸ் இதெல்லாமே வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈவன் கிளஸ்டர்ஸ் கூட புதுசு தான். அண்ட் இதில் வந்து புதுசாக என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா 2-3 விஷயங்கள் வந்து நோட்டபுளாக இருக்குது. அதாவது கம்பேரிங் டு MT-07 நான் வந்து சொல்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் டெலஸ்கோப்பிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் கூட. கார்னரிங்கில் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கார்னரிங்கில் இதை வச்சுட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீல் பேஸை வந்து ஒரு 5 வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஷார்ட் பண்ணுறதுனால வீல் பேஸ் ஷார்ட் ஆக உங்களால் கார்னரிங்கோட என்ட்ரியும் நல்லாயிருக்கும் வித் ஆஃப் இன்வெர்டர் டெலஸ்கோப்பிக். அண்ட் அதே மாதிரி கார்னர் வந்து எக்ஸிட் ஆரப்பையும் உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து மெனவர் பண்ணி வர முடியும் அப்படின்றது ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜும் கூட. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன விஷயம் அப்படின்னு புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்கிலி Yamahaவோட ப்ளூ கலரையாவது கொடுத்தீங்களாடா எப்போ அந்த மாதிரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலரும் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு 10 lakhs எக்ஸ் ஷோரூம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு. அண்ட் ஃபைனலி வி கேம் டு த கன்க்ளூஷன்.
1919 ஒரு கிங் மேக்கராக இருந்த யமகா இப்போ ரீசெண்டாக திடீர்னு போங்கடா நான் ஆட்டக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப பேக் அடித்த மாதிரி இருக்குது. பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இவ்வளோ பவர் டிவியேஷன், இவ்வளோ பவர் ட்ராப்பு, அது எதனால் அப்படின்னு ரொம்ப யோசிச்சாலும் கூட இப்போ இருக்க பொல்யூஷன் நார்ம்ஸில் வந்து நிறைய பேர் நிறைய மேனுஃபேக்சர்ஸ் வந்துட்டு பவரை வந்துட்டு அதே பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ BS4 6 ஜம்ப் பண்ணுறப்ப நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அங்கே இருக்க பொல்யூஷன் நார்ம்ஸ் இதோட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ஹார்ஸ் பவர் தான் டிவியேஷன் வந்துட்டு இருந்துச்சு. சேம் டைம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே பவர் நான் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்றக்காக ஒரு 25cc இந்த மாதிரி பூஸ்டப் பண்ணி ஆல்மோஸ்ட் அதே பவரை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி எல்லோரும் கஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருக்க டைமில் யமா வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஹார்ஸ் பவர் கம்மி பண்ணி 2 சிலிண்டரை பிடிங்கி ஓரமாக வச்சுட்டு இந்தாடா இந்த இன்ஜின் போதுண்டா உங்களுக்குன்னு கொடுத்து வெறும் 40 ஹார்ஸ் பவர் கம்மி பண்ணிவிட்டு 73 ஹார்ஸ் பவர் வண்டி கொடுத்தா நல்லாவா இருக்கும்? எவ்வளோ காண்டாகும்? இப்போ நீங்களே ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள், கன்க்ளூஷனில் என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் தாண்டிட்டு ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா காம்படிஷனில் இருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான வெஹிக்கல்ஸ் அப்படி இல்லை RS 660 கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் Yamaha R7க்கு ஒரு டஃப் கொடுக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்ஸுமே கிடையாது. ஈவன் Honda CBR 650R கூட கண்டிப்பாக டஃப் கொடுக்கும். பிகாஸ் அதோட பவர் அவுட்புட்டு நல்லா தான் இருக்குது. அண்ட் ஈவன் வந்துட்டு ஏன்னா பவர் அவுட்புட் நல்லா இருக்குது கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன் ஹோண்டாவும் அவ்வளோதானே அப்படின்னா அது ஒரு 4 சிலிண்டர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆக போகிற Kawasaki ZX 400cc வர வண்டி கூட Kawasaki வந்துட்டு ஃபேன்ஸ் கிட்ட எவ்வளோ ஹார்ஸ் பவர் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ கூட அவங்க எல்லாம் சொன்னதே வந்து ஒரு 80 ஹார்ஸ் பவர் சொல்கிறாங்க. அதுவும் எவ்வளோ ஒரு 400cc இருக்க ஒரு வண்டிக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு 600cc ப்ளஸில் இருக்க ஒரு வண்டிக்கு 73 ஹார்ஸ் பவர் கொடுத்தா அது கம்மி தானே. அண்டு இப்போதைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே பை பேப்பர் மட்டும்தான். வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த வண்டியில் Yamaha வந்து ஏதாச்சும் ஒரு மேஜிக் வச்சிருக்கா, பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்றது வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். சீக்கிரமாக இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். நியூ இயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸும் எங்களுக்கு வந்து சொல்லிட்டு போங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். Until then, bye bye from Praveen Saravanan. Stay tuned to First Look Automobile. Thank you. Stay safe. Bye bye. அந்த வீடியோக்காக தான் இந்த கெட்டப்பலாம் அடியில் என்ன போட்டுங்க பார்க்குறியா, டவுசர் எப்படி